கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி தொம்லூர், பெங்களூர் நடக்கிறதான இந்த ஊழியத்தின் மூலியமாக உங்களை வரவேற்கிறோம். இந்த மார்னிங் ப்ரேயர் இந்த மே மாதத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அற்புதமாக ஏப்ரல் மாதம் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்த தேவன் இந்த மே மாதம் அற்புதமாக நடத்துவார் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புடுகிறோம். ஆண்டவர், இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக சமாதானமாக மகிழ்ச்சியாக இருப்பதாக என்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர், இந்த வேலைப்பா இந்த காலை வேலும் சமூகத்தில் ஒப்புடுகிறோம். இந்த புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிறோம். இந்த தேவனை ஆசீர்வதித்து தேவ சமாதான தேவ பிரசன்னம் நடத்தி தருகிறாக. எங்களோடு கூட நீங்க இருப்பீராக. உங்களுடைய வார்த்தை கிரிய செய்வதாக. என் தேவனப்பா எரேமியா 33:11 சொல்லுகிற வசனப்படி எங்களை பலப்படுத்தி தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. உம் கரத்தில் ஒப்புடுகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரை, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசாயா. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசாயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசாயா. உம்மா கூடு எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போடு. உம்மா கூடு எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போடு. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போடு. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போடு. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசாயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசாயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசாயா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினே. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை கேட்பவரே,
ஐயா தீரையா சுகமானே ஒரு கோடி சோத்திரமே உங்காயத்தான் சுகமானே ஒரு கோடி சோத்திரமே ஐயா ஒரு கோடி சோத்திரமே ஐயா ஒரு கோடி சோத்திரமே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா சோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம் அதிசயம் தானே. உம் கிருபையால் என்னை தாங்குகிறேன், புது வழியில் நடத்துகிறேன். அது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே. இப்படி பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. அது அதிசயம் அதிசயம் தானே. Hallelujah. Thank you Jesus. 6:8. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ நல்லவர். Thank you Jesus. Thank you Jesus. அன்பின் தெய்வமே, என் நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என் நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரேன், அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரேன், அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரேன். இது அதிசயம் அதிசயம் தானே. இது அதிசயம் அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என் நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையால் என்னை தாங்குகிறேன், புதிய வழியில் நடத்துகின்றீரே.
கிருபையால் என்னை தாங்குகிறேன், புதிய வழி நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே, இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என் நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமன் குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. சித்தம்போல் என்னை நடத்துமே, சித்தம்போல் என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என் நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். Thank you, Jesus. நல்ல உற்சாகமாக பாடுவோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ, ಆರಾಧಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ. ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ, ಆರಾಧಿಸುವೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ. ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಆರಾಧಿಸುವೆ, ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ಪ್ರೀತಿಸುವೆ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி
எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்து முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரபா, யெகோவா ரபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரபா, யெகோவா ரபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்து முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதித்து இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதித்து இன்னும் ஆர்வமாக உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்து முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆத்துமாவை நன்றி சொல்லு. முழு ஹிருதயத்தோடு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாதே. போன மாதம் ஏப்ரல் மாதம் அற்புதமாக நடத்தி தந்த தேவன். ஏசாயா 63:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்கள். நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழியில் ஆறுகள் உண்டாக்குவேன். சொன்னபடியே ஆண்டவர் ஏப்ரல் மாதம் செய்து கொண்டு வந்துகிறார். அதுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுதுயர் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே.
கழுகு போலே புதிதாகி மகிழ்கின்றார். இளமை கழுகு போலே புதிதாகி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஆத்துமாவை நன்றி சொல்லி உள்ளத்தோடு, ஆத்துமாவை நன்றி சொல்லி உள்ளத்தோடு கத்தம் வழிகள் எல்லாம் மோசைக்கு வழிபடுத்தினார். கத்தம் வழிகள் எல்லாம் மோசைக்கு வழிபடுத்தினார். அந்த செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். அந்த செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். ஆத்துமாவி நன்றி சொல்லி உள்ளத்தோடு, ஆத்துமாவி நன்றி சொல்லி உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடு. ஆமென். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. அப்பா, உம் நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா, உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்தில் இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ ஹalleluya. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. கூடவே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது.
வார்த்தைப்படி நடத்தி தருவீராக அப்பா. இந்த மே மாதம் ஆண்டவரே அப்பா எரேமியா 33:11 சொல்லி இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சரி கர்த்தரை துதிக்கும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முதல் சொல்லுகிற ஒரு சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்தின் சோத்திர பலியில் கொண்டு வருகிற சத்தமும் கேட்கும்படி என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன்னிருந்து போல் இருக்கும்படி தேசத்தின் சிறைப்பை திருப்பவும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தைப்படி நடந்து தருகிறார் அப்பா. ஆண்டவரே மத்தேயு 26:26 சொல்லபடி என் தேவன் அப்பா இது என்னோட ரத்தமா இருக்குது, பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக என் புதிய உடன்படிக்கையுடைய ரத்தமா இருக்கிறது அப்பா. நமக்கு நன்றி செலுத்துவோம் அப்பா. ரத்தம் சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டது என் தேவன் அப்பா. ரத்தத்தினாலே அப்பா எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறீங்க என் தேவன் ஆண்டவரே அப்பா. நம்மளோட வார்த்தைப்படி அப்பா எரேமியா 33:11 படி என் தேவன் அப்பா சந்தோஷ சத்தத்தோடு நன்றி சொல்கிற சத்தத்தோடு மன மகிழ்ச்சி சத்தத்தோடு நீங்க வைக்கப்பதான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல அப்பா 9வது வசனப்படி நான் அவர்கள் செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமி எல்லா சாதி முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையா இருக்கும். நான் அவர்கள் அருளியும் செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதான நிமித்தம் அவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார் அப்பா. இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களை நடத்துவீங்க ஆண்டவரே. இந்த மே மாதத்தில் ஆண்டவரே அப்பா நீங்க செய்கிற நன்மைகள்லாம் ஆண்டவரே அப்பா மற்றவங்களுக்கு ஆண்டவரே அப்பா என் தேவன் ஆண்டவரே அப்பா உமக்கு மகிழ்ச்சியாக கீர்த்தியாக அப்பா புகழ்ச்சியாக மகிமையாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன்படி செய்ய போற நன்மைகள் குறித்து அப்பா அநேகர் பார்த்து நடுங்குவார்கள் என்று வார்த்தையை சொல்லுகிறபடி என் தேவன் அப்படியே செய்வீங்க ஆண்டவரே அப்பா. என் தேவன் அப்பா எரேமியா 33:9-11 2 வருஷத்துக்கு முன்பாக வைக்கிற மாட்டாரு சந்தோஷ சத்தம் அப்பா. கர்த்தருடைய ஆலயத்தில் சோத்திர பலிகளோடு கொண்டு வருகிற சத்தமும் இருப்பதாக அப்பா. என் தேவன் நல்லவர் ஆண்டவர். இந்த 2 வார்த்தை முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. 9ஆம் வசனம் முன்பாக வைக்கிறோம் அப்பா. நீங்க செய்ய போற நன்மைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு மகிமையாக மகிழ்ச்சியாக கீர்த்தியாக அப்பா புகழ்ச்சியாக இருக்கப்பதான் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்வீங்க அப்பா. பார்த்து ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நேரத்தில் நாம கையில திரும்ப எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா.
Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. அப்பா நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் சொல்ற ஜெபம் சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை சுகமாக்குங்க. இந்த திருவந்து எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமீன். பரலோகத்தின் பிதாவை ஆண்டவரை இந்த திருவந்து ஆசீர்வாதம் தருகிறாக. என் தேவன் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருக்குள்ளாக ஆண்டவரை இது ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவரே. இது நம்மளோட ரத்தம் அப்பா சரீரம் ஆண்டவரே அப்பா. என் தேவன் அப்பா எது வியாதிகள் எல்லாம் சுகமாக்கிறாக. சுகர், பிபி அப்பா என் தேவன் சரீரத்தில் காணப்படும் பலவீனங்கள், அலர்ஜிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கிறாக. அப்பா எல்லா சிக்னஸ் எடுத்து போடுகிறாக. இந்த வல்லமை சுகமாக்கிறாக, பலப்படுத்துகிறாங்க அப்பா. என் தேவன் பார்த்து ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. சுகம் தந்து ஆசீர்வாதம் தந்து பலன் தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க. ஆசீர்வாதம் அப்பா இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமீன். எல்லாரும் பங்கு பெறுவோம். Thank you, Jesus. Hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவன் அப்பா பலன் தந்து தேவ சமாதானத்தை நடத்தப்பட உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படி வார்த்தைப்படி எங்களை நடத்தினாங்க. இப்படி வார்த்தைப்படி இந்த மே மாதம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதத்தை நடத்தினாங்க அப்பா. உம் கரத்தில் ஒப்படுகிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். இந்த மாத குறித்து வசனம் பார்க்கும்போது எரேமியா 33:9 பாருங்க. லாஸ்ட் டைம் ஆண்டவர் கொடுத்த வசனம் ஏசாயா 43:19. அது ஆறுகள் உண்டாக்குவேன், ஆறுகள் உண்டாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு. ஆறுகள் சொல்லும் போது ஜபம், ஜபம் என்று தண்ணி ஊற்று தண்ணி. அப்போ அந்த ஜபம் என்ற தண்ணீர் அபிஷேகத்தை நிரப்ப போறேன் என்று ஆண்டு வார்த்தை கொடுத்தாரு. அதே போல் ஆண்டு செய்தாரு. அந்த அபிஷேகம் எல்லாருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குது. இந்த டெய்லி நம்ம குரூப் ப்ரேயர் பண்ணும்போது இந்த குரூப் ப்ரேயரில் கிட்டக்கிட்ட 20, 25, 30 பேர்கிட்ட 29 பேர்கிட்ட சேருவாங்க. ஜபத்தை கேட்டு கேட்டு டெய்லி நைட்டு ஜபத்தை கேட்டு கேட்டு அப்போது இந்த அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிது. ஏன்னா தேவன் போன மாதம் கொடுத்த வார்த்தைப்படி ஆண்டவர் அபிஷேகித்து கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஒரு சிஸ்டர் வெளிப்பாடு சொன்னாங்க, மகிமையான சபையை பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன் சொல்லிட்டு. அப்போது மகிமையாக இருக்குது சபை, அந்த இடத்துல பார்க்குறேன். நான் சொன்னேன் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க சர்ச்சுக்கு. ஓகே. இன்னொரு சிஸ்டருக்கு பார்க்கும்போது டெஸ்டிமனி, இது என்ன அபிஷேகம், அவங்களுக்குள் வெளிப்பாடும் அப்புறமா தீர்க்கதரிசி, ஞானதிருஷ்டி, இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அவங்களுக்குள் வர்றது. அவங்க சர்ச்சுக்கு போகும்போது வேனில் போனவங்க திரும்ப வேனில் போகிறதுக்கு இல்லை, அவங்க அப்பா 2 வீலரில் போகலான்னு பார்த்தாங்க, இல்லை திரும்ப வேனில் போனிட்டு ஆண்டவர் சொல்லும் போது அப்போ ஆண்டவர் கைட் பண்ணுறபடியே திரும்ப அங்கே வேனில் போனாங்க. அப்போது 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆனது. 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆகுது, அது ஜாஸ்தி ஆகக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனாலும் அதில் போன ஆக்சிடென்ட் ஆகிடும், அதனால் வேனில் போனிட்டு அவங்களுக்கு அந்த வார்த்தை வந்ததுனால அவங்க அப்படியே செய்த போது அந்த 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனாலும் அவங்க ஜெபம் பண்ணி அவங்க நல்லா சுகமானாங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம அந்த அபிஷேகம் ஒருவருக்குள்ள கிரியை செய்கிறது. அதே போல் இன்னொரு சிஸ்டருக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, ஃபஸ்ட்டு நம்ம சபையை ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் ஒய்ஃபு இறந்துருக்கிறது ஆண்டு கேட்கும்போது ஆண்டுகிட்ட வெதிர்ச்சிருக்கிறோம் சபைக்கு, இது ஆத்மங்களை நம்ம அறுவடை செய்வோம், இது சபை வெதிர்ச்சிருக்கிறோம் சொல்லி அவங்க இது ஆண்டுகிட்ட கேட்டு
சொப்பனம் மூலியமாக தரிசனம் மூலியமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவார். இப்போ உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. எலிசா அபிஷேகம் போல அது போல் ஆண்டவர் நடத்துவார். வருகிற நாட்களில் சபை ஓப்பன் ஆகும்போது இது ஆண்டவர் அற்புதமாக நடத்தி போவார். அது உண்மை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இது அபிஷேகித்து ஒருவருக்கு ஒரு அபிஷேகித்து வெளிப்பாடோடு நடத்தி கொண்டு வந்தார். இன்ற மாதத்தில், ஏன்னா போன மாதத்தில் டெஸ்ட் பண்ணிதெல்லாம், ஆனால் ஆண்டவர் சொன்னபடி செய்கிற தேவன் இன்றைக்கும் நமக்கு தேவன் கொடுத்துற வார்த்தைப்படி செய்வார். அது என்ன வார்த்தைனாக்க, எரேமியா 33:9 வசனம் மூலியமாக வெளிப்பாடுகள் எடுத்துக்கொண்டு பேசுகிறேன். பாருங்க, எரேமியா 33:9, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போற பூமி எல்லா ஜாதியின் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையாக இருக்கும். அப்படின்னாக்கா ஆண்டவர் செய்ய போற நன்மை, ஆண்டவர் செய்ய போற நன்மை அது தேவனுக்கு மகிமையாக, கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, மகிமையாக இருக்கும். ஏன்னா ஆண்டு நாமத்தை மகிமை பண்ணணும். தேவன் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே என்னால் நடந்தது, உன்னால் நடந்தது அல்ல, தேவனால நடந்தது. அல்லேலூயா. இது ஏசாப்பானால நடந்தது, அவர் நாமத்தினால் நடந்தது, அவரே சுகமாக்குனது, அவரே இறங்கி வந்தது, அவரே எல்லாமே செய்தது. அப்படி அவரை முன்னாடி கொண்டு வரணும். எங்களல்ல, எங்களுக்குள் அவர் இருக்கிறாரு, அவரே எல்லாமே செய்கிறார் என்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதான நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள். எவர்கள் பயந்து நடுவார்கள்? இவர்கள். யாரெல்லாம் உங்களுக்கு அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவங்களை பகைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்கள வெறுக்கிறாங்களோ, அவங்களாம் நடக்கும்படியாக, பயந்து நடுங்கும்படியாக தேவன் நன்மை செய்ய போறார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவங்களை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் அவங்களை பகைத்தாங்களோ, யாரெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் நீங்க சரியில்லைன்றாங்களோ, யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை குற்ற சொல்லி உங்களை மனுஷன் நோகடிக்கிறாங்களோ, அவர்கள் பயந்து நடுங்கும்படியாக தேவன் நன்மை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அப்போ ஆண்டவர் அப்படியே செய்வார், அப்படியே நடத்துவார். அல்லேலூயா. ಕಾಣದಲ್ಲಿ ನೋಡೋದಂದ್ರೆ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ನೋಡೋದಂದ್ರೆ ದೇವರು ಈ ಯೆರೆಮೀಯ 39:9 ಈ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ಮಾಡಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಬಂದು ದೇವ್ರ ನಾಮ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಂಗೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರು ಸುಖ ಸಮಾಧಾನ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಅದ್ಭುತ ಮಾಡೋದು ದೇವ್ರ ನಾಮ ಕೀರ್ತಿಸಬೇಕು, ದೇವ್ರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ಬೇಕು, ದೇವರಿಗೆ ಎಲ್ಲಾನು ಕೊಂಡಾಡಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟು ದೇವ್ರ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾರೆ. ಈ ಅದ್ಭುತ ಮಾಡೋದು ಬೇರೆ ಜನರಿಗೆ ಇದು ಭಯನೂ ನಡಕನೂ ಉಂಟಾಗುತ್ತೆ. ಯಾಕೆ ಭಯ ನಡಕ ಉಂಟಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಯಾರೆಲ್ಲ ನಿನ್ನ ಬಂದು ದೂಷಿಸಿರೋ, ಯಾರೆಲ್ಲ ನಿನ್ನ ಬಂದು ನಿನ್ನ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಯಾರೆಲ್ಲ ನಿನ್ನ ಅವಮಾನ ಪಡೆದ್ರು, ಅವರೆಲ್ಲ ನಡಗಿಸಂಗೆ ದೇವರು ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ಮಾಡ್ತಾರೆ. ನಿನ್ನ ಕೊಂಡು ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾರೆ. ಅವಾಗ ಅದ್ಭುತ ಮಾಡಿದಾಗ ನಾನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದು ದೇವರೇ ಮಾಡಿದ್ದು, ಅವರೇ ನಡೆಸ್ತಾ ಇರೋದು, ಅವರೇ ಮುಟ್ಟು ಅವ್ರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು. ஓகே, ஏசாயா 60:5 வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனத்துக்கு விளக்கும்படியாக இந்த வசனத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் ஹிருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும். கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகள் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் வசனம் பாத்தீங்கன்னாக்கா, அப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு சபையை கொண்டு போறது, இன்னும் அநேக ஜனங்கள் வர்றபடியாக தேவன் அற்புதம் செய்ய போறார். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் ஹிருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்பொழுது இது ஆண்டு சம்பது ஓடிப்போம். நான் ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்க வந்துட்டாங்களே ஆண்டவரே, ஆச்சரியமா இருக்க ஆண்டவரே, இவ்வளோ பேர் வருவாங்க எதிர்பார்க்கலையே ஆண்டவரே, ஆச்சரியமா இருக்கும், உனக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ பேர் வர்றாங்களா சபைக்கு, இவ்வளோ பேர் நிரம்புறாங்களா சபைக்கு, இவ்வளோ பேர் வர்றாங்களா, ஆச்சரியமா இருக்கும். அப்போ கடற்கரை போல திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகள் பலத்த சேனைகள் உன்னிடத்தில் வரும்.
அப்ப ஆண்டவர் பலத்த ஜாதிகள் சேனைகள் கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அப்ப சபை சகல ஜாதிகளுக்கு சபையாக காணப்படும். அல்லேலூயா. நம்ம போதகமும் சரி, நம்ம டீச்சிங் சரி, எல்லா ஜாதி ஜனங்களுக்கு டீச்சிங் பண்ற போலதான் இருக்கும். அல்லேலூயா. யாருமே வெறுத்து அல்ல மாட்டோம். வெறும் நம்ம கிறிஸ்தவ நம்ம ஜனங்க மட்டும்தான், மற்றவங்களுக்கு இல்லை. அப்படி இல்லை. எல்லாருக்கும் போதிக்க முடியாக, எல்லாருக்கும் ஜெபிக்க முடியாக, எல்லாரோடு பழகும்படியாக, எல்லாரோடு பேசும்படியாக ஆண்டவர் நம்ம நடத்துவா, ஞானத்தோடு நடத்துவா. யாரும் நம்மளை பகைக்கிற மாதிரி, யாரும் நமக்கு விரோதமா பேசுறபடி அல்ல. அவர் எல்லாரும் ஏற்ற போல நம்மளை பேச வைப்பார் ஆண்டவர். எங்கெங்க யாராருக்கு பேசணுமோ அதுபடி பேச வைப்பா. நான் அதிகமாக பைபிள் நான் கரைச்சு குறிச்சிருக்கிறேன், அவங்க மத்தியில் பேச வைப்பா. வேதத்தையே தெரியாது, அவங்க மத்தியில் வேதத்தை தெரியாத போல பேச வைப்பார். சிலர் ஆண்டவர் பயபக்தியே தெரியாது, அவங்களோடு ஆண்டவர் பேச வைப்பார். அல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் நேசிக்க முடியாத ஆண்டவர் வைப்பார். அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவர் வைப்பார். அது போலதான் எல்லாரும் நடத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கும் போது ஏசாயா 62:7, அவர் எருசலேமின் ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரை அவர் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ ஆண்டவர் நம்மள ஒரு வழி, நம்ம புகழ்ச்சியா இருக்கிற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் அமர்ந்திருக்க விட மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க செய்யாத வழியை விடமாட்டோம் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் அப்பா யாக்கோபு ஆசீர்வாதத்தை அப்பா அடம்பிடித்து ஆசீர்வதித்தது போல நாங்களும் பிடிப்போம். நீர் ஆண்டவரே அமர்ந்திருக்க கூடாது ஆண்டவரே, நீர் எப்பொழுது நீங்க செய்யறதுக்கு விட மாட்டோம் ஆண்டவரே. அப்படியாக நம்ம ஜெபம் இருக்க காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் அப்படி காணப்படும். ஆண்டவர் நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நீங்க செய்வீங்க ஆண்டவரேன்ட்டு ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா ஆண்டவர் சபையை மக்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். ஓகே. எரேமியா 13:14 வாசிக்கும் போது, கச்சையான மனுஷனுடைய அக்கறை சேர்க்கரை இருக்கையில் போல் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் அனைவரும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரும் என் ஜனங்கள் எல்லாரும் காகவும் கீர்த்தியும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கை கொண்டு, ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்காமல் போனார்கள். ஆண்டவர் கீர்த்தியும் துதியும் மகிழ்ச்சியாக ஆண்டவர் சேர்த்து எல்லாம் செய்வாரு. ஆனா ஒரு சிலர் அதை என்ன செய்ய மாட்டாங்க, செவி கொடுக்காம போவாங்க. சில பாருங்க, எவ்வளோ ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் சரி, தரிசனமானாலும் சரி, ஆண்டவர் நேரு பேசினாலும் சரி, மறந்துடுறாங்க. அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுறாங்க. ஒரு சிலர் மறந்து போவாங்க. ஆனா ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஆனா ஒரு சிலர் மறக்க மாட்டாங்க, ஆண்டவரோடு நடப்பாங்க. அப்ப ஆண்டவர் நடக்கிறபடி செய்வார் ஆண்டவர். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எவ்வளோ அற்புதம் நடந்தாலும் சரி, எவ்வளோ நடந்தாலும் சரி, அது அவ்வளோ ஈஸியா மறந்துடுவாங்க. ஆனா ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ ஒரு சிலர் அது வேற மாதிரி கடைபிடிப்பாங்க. அது எப்படின்னாக்கா, எரேமியா 3:14 எரேமியா 3:17 காலத்தில் எருசலேமின் கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதன் இடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத ஹிருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். பாத்தீங்களா? இப்ப ஆண்டு சமூகத்தில் ஆண்டு நாமத்துல சேருவாங்க, இனி பாவத்தை செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு ஜனங்கள் வருவாங்க. ஆனா அற்புத அதிசயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டவங்க மறந்து போற ஒரு ஜனங்கள் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட எல்லாம் பல இச்சைகள் பல பாவங்கள் எல்லாம் விட்டு ஆண்ட நாமத்திலே ஆண்ட பிள்ளைகளாக மாறுகிற ஒரு கூட்டம் கூட இருக்கும். சபைன்னு சொல்லும் போது 2 கூட்டம் 3 கூட்டம் வித்தியாசமா இருக்கும். ஆனா நாங்கள் ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு ஆண்ட பயபக்திக்குள் வளரும் போதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்படியாக செய்வார். அது மட்டுமல்ல, எரேமியா 33:11 தேவன் சந்தோஷமா நடத்துவார். இந்த மாதம் சந்தோஷமா நடத்துவார். இன்னும் களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளின் சத்தம், மணவாட்டின் சத்தம், சேனைகள் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுது என்று சொல்லுகிற சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்தின் சோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் முன்னிருந்து போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர்
இது ஒரு சந்தோஷத்தோடு ஆண்டவர் நடத்துவார். பாருங்க, இதுல ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலியில் கொண்டு வருகிற சத்தமும் கேட்கப்படும். மறுபடியும் ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வரும்படியாக இந்த மாதத்தில் ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வைக்கணும். இது நீங்களும் நாங்களும் போராடி ஜெபிக்கணும். ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்துக்குள் வரணும். அதுதான் நானும் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளோடு கொண்டு வருகிறவர்கள் சத்தமும் கேட்கப்படும். இந்த 3 மாதம் ஆயிடுச்சு இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க், இந்த பில்டிங் ஒர்க்கு இப்பொழுது முடிச்சு இந்த மாதம் நம்ம காலை வைக்கணும் சபைக்குள்ள. அதுதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் முன்பாக வைக்க சொல்லி ஜெபம் பண்ணிருக்கிற. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகள் கொண்டு வருகிற சத்தம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். நம்ம தொடர்ந்து இதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஓகே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை படி பார்க்கும்போது எரேமியா 33:9 ஆண்டவர் செய்கிற நன்மைகள் தேவனுக்கு மகிழ்ச்சியாக, கீர்த்தியாக, புகழ்ச்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, அநேகருக்கு பயமும் நடக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா. அது போல அற்புதம் செய்வார். இந்த அற்புத சாட்சிகளே இந்த ஜூன் மாதத்துல இந்த சாட்சிகளை நான் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. எப்படி ஏப்ரல் மாதத்தின் சாட்சிகள் கொண்டு வந்தனோ அதே போல இந்த மே மாதத்துடைய இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இப்ப சொல்லப்பட்டிருக்க எல்லா வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் செய்திருக்க அற்புதங்கள் எல்லாம், சாட்சிகள் எல்லாம் ஜூன் மாதத்துல கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா நம்ம மே மாதம், ஏன்னா இது எதுக்கு ப்ராமிஸ் வேர்டு, எதுக்கு இந்த வசனம் சொன்னாக்கா, இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதம் இருப்பதாக எனக்கு தருவீராக ஆண்டவரே. ஆண்டருக்கு சமத்தை ஒப்பு கொடுத்து, அப்ப அந்த ஆண்டு சமத்தை ஒப்பு கொடுத்து அந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக தருகிற தேவனா இருக்கிறார். எப்படி தினந்தோறும் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமாக, இந்த நாள் வெற்றியின் நாளாக, இந்த நாள் ஜெயமான நாளாக தாரங்கண்டவர் எப்படி ஜெபிக்கிறோமோ அதே போல இந்த மாதம் எங்கள் ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவரே. அப்படிதான் இந்த ப்ராமிஸோடு நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம ஜெபித்து, அப்ப அந்த வசனப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கிரியை செய்கிறார் ஆண்டவர், அற்புத அதிசயங்கள் செய்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதனால நம்ம சோர்ந்து போகாமல் வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படிதான் வருஷத்துக்கு கொடுக்கிற வசனம் தருவார் ஆண்டவர், மாதத்துக்குரிய வசனத்தை தருவாரு. அது மட்டும் இல்லை, தினந்தோறும் வசனத்தை தருவாரு. அதனால டெய்லி ஆண்டவர் வசனத்தை நிரப்பப்படுகிறோம், மாதந்தோறும் வசனத்தை நிரப்பப்படுகிறோம், வருஷந்தோறும் வசனத்தை நிரப்பப்படுகிறோம். அப்போ ஆண்டவர் வார்த்தைனாலே நம்மளை தேற்றி அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சம்பந்தம் நம்ம ஜெபிக்கலாம். வாங்க. பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேலை அப்பா நம்முடைய வார்த்தை தந்து நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எரேமியா 33 அப்பா 9 கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவர். நீங்க செய்ய போற நன்மைகள் உமக்கு மகிழ்ச்சியாக, உமக்கு கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, மகிமையாக இருக்குது நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அது நிமித்தம் என் தேவன் செய்கிற அற்புத நிமித்தம் அநேகருக்கு பயமும் நடக்கமும் உண்டாகும்படியாக நீங்க செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர் அப்பா. இந்த வார்த்தைப்படி ஒவ்வொரு வாழ்க்கை செய்வீராக, இந்த அதிசயமாக நடத்துறாக, தெய்வ சமாதானம் நடத்துறாக, ஒவ்வொருக்குள்ளாக அற்புதம் நடத்துறாக. என் தேவன் அப்பா, உன் அபிஷேகம், உன் வல்லமை, உன் வெளிப்பாடு, திருதர்சனம், கனவுகள் அப்பா, சொப்னங்கள், வார்த்தைகள் அப்பா தெளிவாக பெற்றுக்கொண்டு நடக்குவதை செய்கிறாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துருக்கிரியை கட்டப்படுவதாக, உம் நாமம் மகிமைப்படுவதாக, உம் ரத்தத்தை கழுவப்படுவதாக அப்பா. தினந்தோறும் வார்த்தையினாலே நடப்பதாக, வார்த்தை ஆசீர்வதிப்பதாக. அப்படியே செய்யப்படாமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா சத்துருக்கிரியை கட்டப்படுவதாக. நீ அப்படியே செய்யப்படாமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த அப்படியே நடத்துகிறாகப்பா. உம் பார்த்து ஒப்பிடுகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்றும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாக்கள் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you, God bless you, God bless you. ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. God bless you.